பாஜகவினர் பொய்களையும் வதந்திகளையும் பரப்புவதோடு அதை உண்மையாக்க வரலாற்றை மாற்றுகின்றனர் என முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி சிவா எழுதிய 5 புத்தகங்கள் வெளியீட்டு விழாவில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், 75 ஆண்டுகளில் நமது கொடி மாறவில்லை, சின்னமும் மாறவில்லை. நமது எதிரிகள் வலிமை வேண்டுமானால் மாறி இருக்கலாம், நாம் மாறவில்லை. போராட்ட களமும் மாறவில்லை. இதுதான் திமுக. கருணாநிதி போல் வாழ அவரால் மட்டுமே முடியும். கருணாநிதி வழியில் வாழ்பவன் நான். நாங்கள் அரசியலுக்கு வந்தபோது எதிரிகள் பொய்களையும் வதந்திகளையும் பரப்பினர். ஆனால் இன்று பாஜகவினர் பொய்களையும் அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்புவதோடு மட்டுமல்லாமல் அதை எப்படி உண்மையாக மாற்றலாம் என யோசிக்கின்றனர். அதனால் வரலாற்றை மாற்றுகின்றனர் என்று பேசினார். நான் பெத்த 4 பிள்ளைகள்ல 1 நாட்டுக்குன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன்னு சிவாவுடைய தாயார் சொல்லி இருக்கிறார். ஆக உண்மையான திராவிட தாய் அவர்தான். இப்படி எத்தனையோ தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை இயக்கத்துக்காக தாரை வார்த்து கொடுத்தனால்தான் வளர்ந்த இயக்கம் இந்த இயக்கம். அதனாலதான் எதிர்கட்சிகள் எல்லாம் நம்மளை பார்த்த குடும்ப கட்சின்னு சொல்லும் போது எனக்கு கோபம் வர்றதே கிடையாது. குடும்பமாக வந்து குடும்பமாக துன்பத்தை அனுபவிச்சு நாட்டுக்காக உழைப்பவர் தான் இந்த இயக்கம் திமுக. மிசா காலத்தில் மாநில கட்சிகள் எல்லாம் தடை செய்யப்படுறதா ஒரு செய்தி வந்துச்சு. அந்த செய்தி வந்தப்போ அதிமுகவுடைய பெயரை கூட அனைத்து இந்திய அதிமுகன்னு மாத்தினாங்க. அப்ப சிறையில் இருந்த சிவா அவர்கள் நம்முடைய ஆருயிர் அண்ணன் மறைந்த கோசிமணி அவர்களிடத்துல சிறையில் இருந்தப்போ கேட்டிருக்கிறார். அப்ப மணியண்ணன் என்ன சொன்னார்னா, எனக்கு சட்டம் எல்லாம் தெரியாது, ஆனா நம்ம கட்சி பேரு கலைஞர் இருக்கிற வரை மாறவே மாறாதுன்னு சொல்லி இருக்கிறார். 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பௌல விழாவை நாம் கொண்டாடி இருக்கிறோம். 75 ஆண்டுகளாக நம்ம இயக்கத்தோட பேர் மாறல, கொடி மாறல, சின்னம் மாறல. நம்ம எதிரிகளுடைய வடிவங்கள் வேண்டுமானால் மாறி இருக்கலாம், நாம மாறல, நம்ம போராட்ட களமும் மாறல. இதுதான் திமுக. அதனால்தான் பெருமையாக அதை குறித்து சிவா அவர்கள் எழுதியிருக்கிறார். தமிழனாக பிறந்தது சிறப்பு, கழகத்தில் பணியாற்றுவது பெருமை, கலைஞரின் தொண்டனாய் வாழ்வது பேருன்னு எழுதியிருக்கிறார். இவையெல்லாம் வெறும் எழுத்தல்ல, காலத்துக்கும் நிலைச்சிருக்கக்கூடிய கல்வெட்டு. ஒவ்வொரு திமுக தொண்டரும் தன் இதயத்தில் எழுதி வச்சிருக்க வேண்டிய சொற்கள். தமிழை விட, கழகத்தை விட, கலைஞரை விட நமக்கு என்ன பெருமை வேண்டும்? என்னை பத்தி எழுதுறப்போ கலைஞராய் வாழும் தளபதினு எழுதியிருக்கிறார். என் மீதான அன்பு மிகுதியால் அப்படி எழுதியிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். என்னை 45 ஆண்டு காலமாக பக்கத்திலிருந்து என்னை பார்ப்பவர். இனி இவர்தான் எங்கள் தளபதினு முதல்ல அறிவிச்சவர் சிவாதான். அதனால அந்த தலைப்பு வச்சிருக்கிறார். ஆனா அதுல ஒரு திருத்தம், கலைஞராய் வாழ கலைஞரால் மட்டும்தான் முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் கலைஞர் வழியில் வாழ்ந்து கொண்டிருப்பவன் நான். இந்த புத்தகத்தின் மூலமாக எப்படி சிவா அவர்கள் வசீகரிக்கக்கூடிய பேச்சை கவர்ந்திருக்கிறாரோ, அதே மாதிரி சொக்க வைக்கக்கூடிய எழுத்துக்கு சொந்தக்காரன் நிரூபிச்சிருக்கிறார் இந்த புத்தகத்தின் மூலமாக. இந்த நூல்கள்ல திராவிட இயக்கத்தோட கொள்கைகள் இருக்கு, நம்முடைய தலைவருடைய வரலாறுகள் இருக்கிறது, இயக்கத்தினுடைய தியாகம் இருக்கிறது. மொத்தத்தில் கழகத்தினர் எப்படி பேசணும், எப்படி எழுதணும், எப்படி வாதிடணும், எப்படி பதில் சொல்லணும் என்று வழிகாட்டக்கூடிய புத்தகங்களாக இவற்றை திருச்சி சிவா அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். நாங்கெல்லாம் இயக்கத்துக்குள்ள அடி எடுத்து வச்சப்போ, அந்த காலத்தில் நம்ம இப்படி இன எதிரிகள் பொய்களையும் வதந்திகளையும் புறப்பிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாஜகவினர் பொய்களையும் அவதூறுகளையும் பரப்புவது மட்டுமில்லாம அதை எப்படியெல்லாம் உண்மையாக மாற்றலாம்னு யோசிச்சு வராங்க. வரலாறுகளை அதனால மாற்றுறாங்க. அவற்றை உடைத்தெறியக்கூடிய இன்னும் ஏராளமான திருச்சி சிவாக்கள் இந்த நாட்டுக்கு தேவை, இந்த இயக்கத்துக்கு தேவை. இந்த நூல்கள் மாதிரி இன்னும் பல புத்தகங்கள் தேவை. இந்த புத்தகங்களை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய திருச்சி சிவா அவர்களை மீண்டும் பாராட்டுகிறேன். கவி பேரரசு அதன் வைரமுத்தவர்கள் சொன்னார்கள், சிவா அவர்கள் தான் ஐஏஎஸ் ஆக முடியலன்னு ஒரு பேட்டியில சொல்லி இருக்கிறார் என்று குறிப்பிட்டார். நானும் படித்தேன்.
நான் அவருக்கு நிறைவாக சொல்ல விரும்புவது, திருச்சி சிவா அவர்களே, IAS பதவிக்கு ஓய்வு உண்டு. ஆனா நீங்க கொள்கையை பிறப்பும் திமுக 3 இடத்துக்கும் நம் பயணத்துக்கு என்றைக்கு ஓய்வில்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் சாம்சங் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு பணியாற்றும் தொழிலாளர்கள் CITU தொழிற்சங்கத்தை அங்கீகாரம் செய்ய கோருவது உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி செப்டம்பர் 9 முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக அமைச்சர்கள் பேச்சு நடத்தியும் எந்த முடிவும் வரவில்லை. இதனிடையே நாளை மறுநாள் அக்டோபர் 7ஆம் தேதி தொழிலாளர்கள் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த அமைச்சர்கள் TRP ராஜா, அன்பரசன், CV கணேசன் ஆகியோர் திட்டமிட்டுள்ளனர். இதனை அடுத்து தொழிலாளர் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணும்படி அமைச்சர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அறிவுரை வழங்கியுள்ளார். சென்னையில் தக்காளியின் விலை தங்கம் போல் கிடுகிடுவென உயர்ந்து 1 கிலோ ரூபாய் 100 எட்டி உள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கோயம்பேடு மார்க்கெட்டில் 1 மாதம் முன் கிலோ 20க்கு விற்கப்பட்டு வந்த தக்காளி விலை இப்போது தாறுமாறாக அதிகரித்துள்ளது. சென்னையில் பல இடங்களில் சில்லறை விற்பனை கடைகளில் விலை ரூபாய் 100 என்ற நிலையை கடந்தும் விற்பனையாகிறது. வியாபாரிகள் கூறுகையில் மழை காரணமாக தக்காளி வரத்து குறைந்துள்ளது. இதனால் விலை கிடுகிடுவென அதிகரித்துள்ளது. ரூபாய் 20 முதல் 30 வரை விற்று வந்த தக்காளி தற்போது 100 என்ற விலை மேல் விற்பனையாகிறது என்றனர். கோயம்பேட்டில் தக்காளியின் குறைந்தபட்ச விலை 60ஆகவும் அதிகபட்ச விலை 76ஆகவும் தமிழக அரசு பட்டியல் வெளியிட்டுள்ளது. இருப்பினும் மார்க்கெட்டில் உள்ள சில்லறை விற்பனை கடைகளில் 100ஐ கடந்து விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் குமுறுகின்றனர். தயாரிப்பு பணி முடிந்துள்ள நிலையில் முதல் ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரயில் பெங்களூரில் இருந்து நேற்று சென்னை ICF ஆலைக்கு வந்தது. அங்கு பல கட்ட சோதனைகள் நடத்தப்பட்டு தரம் உறுதி செய்யப்பட்ட பின்னர் பயன்பாட்டிற்கு வரும். தான் செல்ல இருக்கும் பாகிஸ்தான் பயணம் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெளிவான விளக்கம் ஒன்றை தந்துள்ளார். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் இம்மாத மத்தியில் நடைபெற உள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள செல்கிறேன். நான் பாகிஸ்தான் செல்வது இரு நாட்டு உறவுகள் குறித்து பேசுவதற்கல்ல, அது பல்வேறு நாடுகள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி. இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளின் பதட்டமான தன்மை காரணமாக ஊடகங்களுக்கு எனது பயணம் குறித்து நிறைய ஆர்வம் இருக்கலாம். நான் தெளிவாக இருக்க விரும்புகிறேன். இது பல நாடுகள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி. நான் இந்த அமைப்பில் நல்ல உறுப்பினராக இருப்பேன். கண்ணியமான நபராக அதற்கேற்ப நடந்து கொள்வேன். பாகிஸ்தானில் உச்சி மாநாடு நடப்பதால் எனது பயணத்தின் தன்மை மாறுபாடு அடையாது. இந்த மாநாட்டிற்கு செல்லும் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், என்ன திட்டம் வைத்துள்ளீர்கள் என நீங்கள் கேட்கலாம். நான் தெளிவாகவும் கண்ணியமாகவும் நடந்து கொள்வேன். உக்ரைனில் நடக்கும் மோதலாக இருந்தாலும் சரி, அல்லது மேற்கு ஆசியாவில் நடக்கும் மோதலாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தும் ஸ்திரமின்மைக்கான பெரிய காரணிகள், கவலைக்குரிய பெரிய காரணிகள் என்று நேர்மையாக கூறுவேன் என அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மத்திய அரசின் தேர்தல் பத்திரங்கள் திட்டம் செல்லாது என அறிவிக்கப்பட்ட தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்துள்ளது. பிரேசில் நாட்டு கோர்ட் உத்தரவுப்படி கருத்து சுதந்திர கொள்கையால் $5.2 மில்லியன் அபராத தொகையை செலுத்திய X நிறுவனம் கோர்ட் குறிப்பிட்ட வங்கி கணக்கு அனுப்பாமல் தவறான வங்கி கணக்குக்கு செலுத்தியுள்ளது. இதை சுட்டிக்காட்டி குட்டு வைத்த சுப்ரீம் கோர்ட் மீண்டும் பணத்தை சரியான கணக்கில் செலுத்த உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் ஜாகிர் நாயக். இவர் மீது பண மோசடி, வெறுப்பு பிரச்சாரம், பயங்கரவாதத்தை தூண்டியது என வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தேசிய புலனாய்வு ஏஜென்சி போலீசாரால் தேடப்பட்டு வந்தார். 2016இல் நாட்டை விட்டு வெளியேறி மலேசியாவில் தஞ்சமடைந்துள்ளார். பாகிஸ்தான் சென்று அந்நாட்டு பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்தார். இதன் வீடியோ மற்றும் புகைப்படங்களை ஜாகிர் நாயக் தனது X வலைதளத்தில் வெளியிட்டார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்தியா நேற்று ஜாகிர் நாயக்கின் X கணக்கை முடக்க மத்திய வெளியுறவு அமைச்சகம் மூலம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் அவரது X கணக்கு முடக்கப்பட்டது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய ஈரான் ராணுவத்துக்கு அந்நாட்டின் உயரிய தலைவர் அயதுல்லா அலி காமேனி நேற்று பாராட்டு தெரிவித்தார். தேவைப்பட்டால் மீண்டும் தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாகவும் யூதர்களை வேரோடு அழிப்போம் என்றும் என மிரட்டல் விடுத்துள்ளார். ஷாங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் முதல் சுற்றில் இந்தியாவின் போபண்ணா, குரேஷியாவின் டோட்டிக் ஜோடி வெற்றி பெற்றது. சீனாவில் ஷாங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் தொடர் நடக்கிறது. இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா, குரேஷியாவின் இவான் டோட்டிக் ஜோடி ஸ்பெயினின் பாப்லோ பஸ்டா பெட்ரோ மார்டினஸ் ஜோடியை எதிர்கொண்டது. முதல் செட்டை 6-4 என கைப்பற்றிய இந்தியா குரோஷிய ஜோடி இரண்டாவது செட்டை 6-3 என தன்வசப்படுத்தியது. 1 மணி நேரம் 3 நிமிடம் நீடித்த போட்டியில் போபண்ணா டோட்டிக் ஜோடி 6-4, 6-3 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியது. ஒற்றையரில் இந்திய வீரர்களின் பங்களிப்பு ஏற்கனவே முடிவுக்கு வந்தது. இந்தியாவின் சுமித் நாகல், ராம்குமார் ராமநாதன் முதல் சுற்றோடு திரும்பினர்.